திண்டுக்கல் அருகே பட்டதாரி பெண் ஒருவர் செங்கல் சூளையில் ஜேசிபி, டிப்பர் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களை லாவகமாக இயக்கி கவனம் ஈர்த்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ள அகரம் கிராமத்தில் ராமர் என்பவர் 30 ஆண்டுகளாக செங்கல் சூளை நடத்தி வருகிறார். இவரது மகள் பானுமதி 6 வயதிலிருந்து தந்தையுடன் செங்கல் சூளைக்கு வந்து வேடிக்கை பார்ப்பது வழக்கம். காலப்போக்கில் சூளையில் இயங்கும் கனரக வாகனங்களை பார்த்து தனக்கும் அதை இயக்கி பார்க்க வேண்டும் என்று பானுமதி ஆசைப்பட்டுள்ளார். பிகாம் படித்த தனது மகளின் கனவுக்கு தந்தையும் ஒத்துழைப்பு கொடுக்க டிராக்டர், டிப்பர் லாரி, ஜேசிபி என படிப்படியாக அனைத்து கனரக வாகனங்களையும் இயக்க பானுமதி கற்றுக்கொண்டார். கனரக வாகனங்கள் ஓட்டுவதற்கான லைசன்ஸும் முறையாக பெற்றுள்ளார். நான் 6th படிக்கும் போதே இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா மூலமாக இருந்து கற்றுக்கிட்டு அப்படியே டிரைவிங்கை எல்லா வண்டியுமே ஓட்டுவேன். ஜேசிபி, 2 யூனிட்டு, டிப்பர், டிராக்டரு, போர்லிஃப்ட் எல்லா வண்டியுமே ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குரிய லைசன்ஸும் அப்பா எடுத்து கொடுத்தாரு. ஆளுகள் இல்லாத பட்சத்துக்கு இந்த வேலையை எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்ப்போம். நாங்கள் செங்கல் சூளைக்கு கனரக வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் வராத பட்சத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் பானுமதி தானே களமிறங்கி வாகனங்களை இயக்கி பணிகளை விரைந்து முடித்து வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பானுமதிக்கு திருமணம் ஆனது. திருமணத்திற்கு பின்பும் தனது கணவருடன் சேர்ந்து தந்தையின் செங்கல் சூளையை கவனித்து வருகிறார். வேலை ஆட்கள் இல்லாதப்ப அந்த வேலையை நானே எடுத்து செய்வேன். வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி, செங்கல் அறுக்கிறதா இருந்தாலும் சரி, லோடு ஏற்றுறதா இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் நானே எடுத்து முன்னாடி போய் நின்று செய்வேன். இப்போ எனக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி பின்னாடியும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழு நேர வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சிருக்கனாலையும் அதனால் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்களால் முடியாத வேலை என்று எதுவும் இல்லை என்று கூறும் பானுமதி, பிடித்த வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்தால் எதிலும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.